வர்றேன். வீட்டுக்கு வாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய். சாந்தி, சாந்தி. என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல லாபமா? வாயை மூடி. ஏண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன என்னடி சொன்ன? நான் முரட்டனா? உங்கோவியா? அப்புறம் ஏதோ ஒண்ணு கடைசியா சொன்னியா? பேட்டை ரவுடி அடி நானே ஓட்டனா? யோ நிறுத்தியா? நீ மட்டும் என்ன பஜாரி, அரக்கி, பாயாடி அப்படி எல்லாம் சொல்லாமையா? என் முன்னாடியே சேலையை வரைஞ்சுக்கிட்டே நீ? நான் எதுக்கு வரைஞ்சு கட்டினேன் தெரியுமா? எதுக்குடி? எதுக்கா? இதுக்குதா. என்னங்க? சரி சரி சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா பசிக்காது. என்ன சமையல்? இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய். அரை கிலோ கத்திரிக்காய் காலி. யாருடைய மணியே? நான் ஜூலி, ஜக்கோட லவர். ஓ, நீதான் அவனோட செட்டப்பா? செட்டப் இல்லே, 12. ஆமா, இவ்வளவு கொஸ்டின் கேக்குறீ. நீ யாரு? நான் தான் அவனோட அம்மா. ஆண்டி, ஹலோ. ஆசீர்வாதம் பண்றவனா இல்லம்மா? அதுக்கு ஒருத்தி இருக்கா, கூப்பிடுறேன். கண்ணம்மா, கண்ணம்மா. என்னத்த கூப்பிட்டீங்களா? என்னம்மா அது கையில? மாவட்ட கையோட வந்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும். இது யாருன்னு தெரியுதா? பாத்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ புள்ள பிடிக்கிறவ இல்லம்மா, உன் புருஷனையே பிடிக்கிறவ, உன் சக்களத்தி. என்னது சக்களத்தியா? அடியே, நான் யார் தெரியுமில்ல? மதுரக்காரி. ஏய், நான் யார் தெரியுமில்ல? மைசூர்காரி. எங்க 2 பேருக்கும் குறுக்கால வந்த உன்னை பெருக்கி வெளியே போட்டுடுவான். ஏய், நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே 2ஆ வகந்துருவேன். தெரிஞ்சுக்க. வகந்துருவேனே? என்ன கை நீட்டி அடிக்கிறேன் நீ? ஏண்டி என்ன அடிச்சுட்டல்ல? உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி, தெரிஞ்சுக்க. அடியே, சவால் விடுறிய? சவாலு போடி வெளியே. போடி. ஐய், இங்க என்னடி வேடிக்கை? போய் வேலை பாருப்பா. கண்ணம்மா, இதுக்குத்தான் சொல்றது, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம உங்க ஊருக்கே போயிருமா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போன்னு சொல்லிட்டு நான் இங்கேதான் இருப்பேன். அதுக்கேண்டிமா ஏமால் இப்படி எரிஞ்சு விடுற? எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. புருஷனை முந்தானக்குள்ளேயே முடிஞ்சு வச்சுக்கணும். வெளியே விட்டா கண்ட கண்ட கழுதைங்கெல்லாம் மேஞ்சிரும். நீ என்னடிமா சொல்ற? நான் விரதம் இருக்கேன் இப்படியே இருந்தா என் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணம்மா, கண்ணம்மா, ஜூலி கோவமா போறாளே, நீ அவளை கோச்சிக்கிட்டியா? வந்தா அடிச்சே விரட்டிட்டேன். இனிமே அவங்க வரவே மாட்டா. அடி பாவி, நீதான் வெள்ளிக்கிழமை விரதம் சொன்னேன், நான் தான் அவளை வர சொன்னேன். இது பாருங்க, இனிமே என் வாழ்க்கையில வெள்ளிக்கிழமையும் கிடையாது, விரதமும் கிடையாது. அப்ப வியாழக்கிழமைக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில என்ன வரும்? சும்மா இருங்க. மல்லிகை பூவா? எனக்கு அல்ல கிடையாதா? ஒண்ணு வந்தேன், வரவில்லை, ஜூலி பிடிங்கிட்ட. இன்னும் நீங்க விளையாட்டு புள்ளியாவே இருக்கீங்க. வாங்க. ஐயோ, அப்பா உனக்கும் எனக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான வழியே தெரியல. அதனால நாம 2 பேரும் கூட்டு சேர்ந்து குழந்தை பத்துக்கலாங்கிறியா? எதுக்கு கூட்டணி அமைக்கணும்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சுடா. அப்ப சொத்தை அடையறதுக்கு என்னதான் வழி? இனிமே இந்த வீட்டு ஆம்பளையில நான் நம்ப போறதில்ல. இதுக்கு ஒரே வழி, இன்னும் ஒரு வாரத்துல அந்த வக்கீல நான் மடக்கப்ப. அடியே, என்னடி கை மாறிட்ட? அப்ப வக்கீல் சித்தப்பா எப்ப வருவாரு? முடிவே பண்ணிட்டீங்களா? சும்மா இருங்க. நான் எதுக்கு இந்த வீட்டுல தண்டத்துக்கு இருக்கணும்? நான் சொல்ல வரதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. அந்த வக்கீலுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து அந்த ஆள் மனச மாத்தி உயில நம்ம பேருக்கு மாத்திட்டா சொத்து நமக்குத்தான். அடாடாடாடா, ஒரு ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு சில பெண்கள் என்ன ஐடியா கொடுக்கறாங்க. உங்களை நம்புனாங்க. அம்போ. குட் மார்னிங். குட் மார்னிங். காமாட்சி, எப்படி மறக்க? வக்கீல், இந்த வீட்டுல நான் ஒரு ஆம்பளை இருக்கேங்கிறதையே மறந்துட்டீங்களா? இருக்கிறீங்களா? இருந்துட்டாலும் ஏமா அப்படி சலிச்சுக்கிற? ஐயா கும்பிடுற, இங்கே நின்னு பேசுங்க ஐயா. ஆமா, வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கிறீங்க, ஏதாவது விசேஷம் உண்டா? ஏது விசேஷம்? எல்லாம் வெறும் வயிறாத்தான் இருக்கு. ஏன் காலையில டிபன் சாப்பிடலையா? காமாட்சி, கவலைப்படாத, உங்களுக்கு வழி பண்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு கீழ்கொண்டு ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, அவர் அருள் புரிவார். அப்படியா? முதல்ல நான் சாமியார்கிட்ட வழி கேட்கிறேன். கண்ணம்மா,
சாமியார் வந்துட்டாரு. இனிமே சொத்து எனக்கு தான். நான் தான் வாரிசு, நான் தான் வாரிசு, நான் தான் வாரிசு. யாரோ சேர்த்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு ஏன் அலையறீங்க? சுயமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. புள்ளைய பேடி புள்ளைய வேணும் கேப்பியா? காலையில இருந்து படுக்க போற வரைக்கும் புள்ள வேணும் கேக்குறீங்களே. கடையில இருக்குது காசு கொடுத்தா வாங்குறீங்க. உங்க ஆத்தா போறீங்க. ஏன் அந்த பொண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறேன்? பின்ன என்னங்க, எவனோ ஒரு மாங்காய் மடையன் புள்ள பிறந்தா தான் சொத்து கிடைக்கும்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டானா. அதுக்காக 24 மணி நேரமும் புள்ள வேணும்னு சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கா. கேப்பியாடி கேப்பியாடி கேப்பியா? கோவிந்தா, கோபாலா. சாமி, இங்க ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவரை பாத்தீங்களா? நான் தான். அப்படியா? இதான் என்னோட சம்சாரம் கண்ணம்மா. எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனபோல மாங்கல்யம். நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். 6 மாசம் இருந்து பார்த்தமே ஒரு பலனும் இல்ல. அதான் டெஸ்ட் டியூப் வழியா குழந்தை பெத்துக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டோம். டெஸ்ட் டியூபா? சிவா, அது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது பெரியவர் மட்டும் எங்க பேர்ல சொத்தை எழுதி வச்சிருந்தா நாங்க ஏன் இப்படி எல்லாம் முயற்சி பண்ண போறோம்? ஏங்க இப்படிப்பட்ட பாவத்தை பண்றீங்களே, பெரியவர் ஆத்மா சாந்தி அடையுமா? பெரியவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சானா அடையாட்டி எனக்கு என்ன? நமக்கு சொத்து தான் முக்கியம். நீ உள்ள போ. என்னங்க நீ போ வாங்க. சிவா, வருக வருக. இங்க சாமியார் யாரு? இவர்தான் சாமியார். பின்ன என்ன மாமியாரா? இவங்க ஏன் இப்படி சாப்பிடுறாங்க? இன்னைக்கு எங்க அண்ணா இறந்த நாள். அண்ணா நினைவு நாள நான் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. சும்மா இருங்க, இந்த பக்கம் வாங்க. ஐயா, உங்க சக்தியால எனக்கு புள்ள வர கொடுங்க. சக்தியே நீங்க தானேம்மா. நான் வெறும் சவம். ஏமா, இந்த வீட்டு பெரியவர் செத்து போய் இன்னையோட 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. நீங்க திவசம் கொடுக்கலையா? தேவசமா தேவசம்? ஏடா கூடமா உயிர் எழுதி வச்சு என் வயிற்றுல கொட்டிக்கிற கிழவனுக்கு தேவசம் இருக்கேடா? செத்து போனவங்களை பத்தி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நல்லா சொன்னீங்க. அவர் உயிரோட இருக்கும்போது ஞாபகம் வச்சிருந்தாங்க. அவர் செத்த உடனே எல்லாரும் டீல்ல விட்டாங்க. சும்மா இருங்க, விஷயத்துக்கு வருவோம். சாமியார, குழந்தை பிறக்க வைக்கிற மாதிரி சிட்டுக்குருவி லேகி ஏதாவது கைவசம் இருக்கா? யாருக்கு? இதுக்குதான். ஏண்டி, அவர்கிட்ட போய் சிட்டுக்குருவி லேகியம் கேக்குறியே? அவர் என்ன லேகியம் விக்கிறவரா? யோகி. எங்கிட்ட அதெல்லாம் கிடையாதுமா. வேற என்னதான் வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட என்ன இருக்கு? உத்தராட்ச கொட்டை, வேட்டி, சட்டை, தாடி இதுதான் இருக்கு. யோ, அப்புறம் நீ எல்லாம் என்னையா சாமியாரு? உனக்கெல்லாம் ஒரு காவி சட்டை, கழுத்துல உத்ராட்ச கொட்டை. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா நடக்கிறத வேற. ஏய், ஆமா, ரொம்ப பேசாத, சாபம் விட்டுருவாரு. சும்மா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சாமி, இந்த புறத்தை பார்த்துட்ட, அந்த புறத்தையும் பாரு. சாந்தி, வாங்க வக்கீல் சார். என்னமா சாந்தி, வீட்டுல பூஜை எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க பெரியப்பாவோட திவசம். வீட்டுக்கு சாப்பிட சாமியார் யாராவது கூப்பிடலாம் நினைச்சோம். நல்ல வேளை நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்க. சுவாமிகள் பத்ராஜலத்திலிருந்து பசியோட வந்திருக்கிறாரு. இலையில உட்கார்ந்தாரு, ஒரு பருக்க கூட விட மாட்டாரு. வாங்க சாமி, உள்ள வாங்க. வாங்க போங்க. என்ன சாந்தி, பரிமாறதை விட்டுட்டு சாமியாவே பாத்துக்கிட்டு இருக்க? இவங்களை பார்த்த உடனே எங்க பெரியப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதாங்க. உங்க பெரியப்பா மேல வச்சிருக்க பாசத்தினால உனக்கு அப்படி தோணுது. சாம்பார் விடுமா? ஏன் தம்பி, நீ முன்கோபக்காரன் இல்ல? இப்போ எப்படி இருக்கிற? நான் முன்கோபக்காரன் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? அது வந்து சுவாமிகள் ஞான திருஷ்டியில சொல்லல, நான் சொன்னேன். நான் முன்கோபக்காரனா இருந்தேன், இப்ப இல்ல. சாமிக்கு சாம்பார் ஊத்துமா? என்னம்மா இது? பாவக்கா. எங்க பெரியப்பாவுக்கு பாவக்கான்னு ரொம்ப பிடிக்கும். பாவக்காயா? அத நீ வைக்காதம்மா, நானே வச்சுக்கிறேன். ஏன்? அம்மா, யார் மேல நாம ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த கசப்பான பாவக்காய பரிமாறினவங்க உறவு முறிஞ்சு போயிடும்னு ஒரு பழைய நம்பிக்கை. சாந்தி, உங்க பெரியப்பா ஸ்தானத்திலிருந்து தான் நான் சாப்பிடுறேன். இப்ப ஏற்பட்டிருக்கிற புது உறவு இனிமே முறியக்கூடாதுமா. சரதான், சாமியாரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உறவுக்காரனா மாறலான்னு பாக்குறீங்களா? நல்ல டெக்னிக்குங்க. உறவும் பாசமும் மனசுல தாங்க இருக்கு.
பணத்துல இல்ல. கரெக்ட். செத்து போனானே இவ பெரியப்பன் எனக்கு பால்ய ஃப்ரெண்டு. பணம் பணம்னு பேயா அலைவான். பாசங்கிறது துளி கூட கிடையாது. கெட்ட கொடுமைக்காரன். மாமா அப்படிலாம் பேசாதீங்க. என்னால தான் அவர் செத்து போயிட்டாரு. என்ன பிரிச்சிருக்க முடியலங்கிற வேதனையிலேயே அவரு போயிட்டாரு. ஆனா எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா என்ன வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன சாமியாரே, ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, காரம். ஆமாமா, செத்து போன நாக்குக்கு இப்பதானே உயிர் வந்திருக்குது. சாந்தி, அவர் தான் காரம்ன்றல, ஸ்வீட் எடுத்து வை. என்ன ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்வீட்? ஒண்ணு இறந்து போன எங்க மாமா தவசத்துக்கு, இன்னொன்னு சாந்தி. சும்மா இருக்கா? சாந்தி சும்மா இருங்கன்னு சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. சந்தேகமே இல்ல, சாந்தி கூடிய சீக்கிரம். ஏய் சாந்தி, ஏய்